சூப்பரா இருக்கா. மச்சான் என்னடா பண்ற? மச்சான் தேவையில்லாம இவங்க பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காதடா. என்கிட்ட செம்ம ஐட்டம் ஒண்ணு இருக்கு, அதுல எந்த பிரச்சனையும் உனக்கு வராது. அந்த மாதிரி நிறைய கிடைக்கும்டா, ஆனா இந்த மாதிரி கிடைக்காதுல்ல. எவ்வளவு அழகா இருக்கா பாரு, அந்த ஃபிகரை பாருடா. ஆமாண்டா, ஆண்டி செம்மையா இருக்குடா. இங்க பாரு, எனக்கு இவ வேணும்டா. வாடா பாத்துக்கலாம். சரி வா. என்ன நீங்க காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருமா, இங்க எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? திருப்தியா இருக்கா? நீங்க என் கூட இருக்கீங்கல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. கம்பெனில 2 மாசம் ட்ரைனிங்கா மும்பை அனுப்புறாங்க. என்ன, நமக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நீங்க என்னடானா என்ன விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கே தெரியும் இந்த இடத்துல எனக்கு யாரையுமே தெரியாது. செல்லம், வெறும் 2 மாசம் தான். அதுவும் இல்லாம சனி ஞாயிறு நான் இங்க தானே வரப்போறேன். அதோட நான் தினமும் உனக்கு வீடியோ கால் பண்ணி பேசுவேன். எங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் நல்லவங்க தான். உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு. ஓகே? சரி, நான் போயிட்டு வரேன். நீ ஜாக்கிரதையா இரு. ஏதாவது உனக்கு பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணு. ஒன்றும் கவலைப்படாத. சாட்டர்டே ஆனால் நான் இங்கே வந்துடுவேன். பாய் பாய். வரேம்மா. அட ஹலோ கண்ணே, எங்க கிளம்பிட்டீங்க? மும்பை வரலாம், ஆஃபீஸ் வேலையா போறேன். சந்தோஷம். என்ன திரும்ப நீங்க எப்போ வரீங்க? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் இங்க வந்துருவேன். ஓகே சரி, பார்த்து போயிட்டு வாங்க. தேங்க்யூ. ஹாப்பி ஜர்னி. உங்க பயணமும் நல்லபடியா முடியட்டோன்னு. ரொம்ப நன்றி. போலாமா? ஏய், அங்க பாருடா. அங்கேயா? எங்க அவ? சரி வா போய் பார்க்கலாம். சரி போலாம் வா. சீக்கிரம் வாடா டேய். இரு வரேன். மச்சான், ஆண்டி செம்ம அழகா இருக்காடா.
அங்க பாரு மச்சான், சூப்பரா இருக்கா. என்னடா ஆச்சு உனக்கு? எதை பத்தி இப்படி யோசிச்சுட்டு இருக்க? அந்த ஆளுக்கு இப்ப வீட்ல இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர? பார்த்தல பெரிய மச்சான், எனக்கு நீ பெரிய ஆள்ரா, பெரிய ஆள் மச்சான் நீ. டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. நான் தான் சொல்றேன்ல, நல்ல ஐட்டமா உனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு. இந்த ஆண்டி பின்னாடி ஏன்டா சுத்திட்டு இருக்க? அதுவும் இல்லாம அதுக்கு கல்யாணம் வேற ஆயிடுச்சு. ஏதாவது பிரச்சனையில மாட்டிட்டீங்கன்னா உன் லைஃபே போயிடும்டா. இங்க பாரு, ஒரு அண்ணன்ற முறையில உனக்கு ஒரு அனுபவத்தை நான் சொல்றேன் கேளு. இவங்க கிட்ட இருக்கிற சந்தோஷம் பொண்ணுங்க கிட்ட இருக்காது. நீ ரொம்ப பெரிய ஆள் தான்டா. சரி நீ சொல்லு, ஆளுக்கோட பேக்கை பார்த்து எத்தனை நாளைக்கு அவன் ஊருக்கு போயிருப்பான்னு நினைக்கிற நீ? வரத்துக்கு 2-3 வாரமாச்சு ஆகும்டா. 1-2 வாரத்துக்கு. அப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் நீயும் நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். டேய் ப்ளீஸ்டா, ஏதாவது பண்ணுடா. ஏதாவது பிளான் பண்ணு, எனக்காக ஏதாவது பண்ணு. கடைசியா பண்ணா கூட போதும். இந்த வருஷத்தோட பர்த்டே கிஃப்டா பண்ணு. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன். உனக்கு லாக்டவுன் கூட பார்க்காம gift வேணுமாடா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு மச்சான். ஆனா அது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனா பக்கா சேஃப் மச்சான். சரி இங்க வாயேன். செம்ம பிளான்டா மச்சான். உனக்காக மட்டும் தான் இந்த பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கேன்டா. சரி வா மச்சான் போலாம். நீங்களா? நீங்க என்ன பண்றீங்க? கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைய அழிச்சு நாசம் பண்ணி மன்னிச்சிடுங்க சார். உங்க 2 பேரையும் நான் சும்மா விட போறேன். எந்திரிங்க. சார் வேணாம் சார். அவங்கள சும்மா விடாதீங்க சார்.